ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புது வருட பிறப்பு. அதாவது இந்த சித்திரை மாதம், இந்த வருட பிறப்பானது சித்திரை மாதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வருஷ பிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் வந்துடும். இந்த வருட பிறப்புல தான் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படுது. அதுல இந்த பஞ்சாங்கமாகப்பட்டது அந்த புது வருட பிறப்பு என்னைக்கு பிறக்குது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பங்குனி மாசம் 31 சனிக்கிழமை இரவு 8:10 அதாவது 13/4/2024 சனிக்கிழமை. இந்த விஷயம் 1/31 இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா சித்திரை மாதம் 1 அப்படின்னால்தான் அந்த வருட பிறப்பு நம்ம எப்பவும் நம்ம நினைக்கிறது. ஆனா முதல் நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் எல்லாமே அமைப்புல மாறிடுது. அப்போ அந்த லக்கணம் விழுகிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 8:10 முதல் நாளே இது பண்ணிடுது. சரி, இந்த கிரகத்தினுடைய வந்து இந்த வருடம் பிறக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புலி வாகனத்துல பாலவ கரணத்துல. இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு, இந்த அதாவது மேசம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த புது வருடத்துக்கு எங்கெங்க இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். சூரியன் குரு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல. முதல்ல லக்கணம் வந்து விருச்சக லக்கணம். இந்த விருச்சக லக்கணம் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய வீட்டுல வந்து பெரிய விஷயம். அது இல்லாம செவ்வாயும் சனியும் கும்பத்துல, புதன் சுக்கிரன் ராகு மீனத்துல, மேச வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் குரு, சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்காரு, கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டுல. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த புது வருடமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 47%, விரயம் 71%. அப்ப இந்த விரயம் எவ்வளவோ ஆதாயம் எவ்வளவோ அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஆதாயத்தை விட விரயம் அதிகமா இருக்கு. அப்ப இந்த வருடத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் அமைப்பு. அப்போ இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த ஆதாயம் விரயங்கள் எப்படி இருக்கும், இந்த வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் நம்ம விரிவாகவே பார்த்துருவோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, இந்த மேச ராசி எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி அது வந்து முதல் ராசி. இந்த முதல் ராசி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரராசி. சரராசி அப்படின்னா அது என்ன, வேகம். சரம்னாலே ஒரு வேகம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இந்த ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய தன்மை எப்படி இருக்கும், எப்பவுமே வந்து ஒரு காரசாரமா ஒரு செயல்பாடு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசிநாதன் செவ்வாய் அப்படின்னாலே பலசாலி. அப்ப அவங்களுடைய உழைப்பு திறமை மற்ற வகையில எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த உழைப்பு திறமை உள்ள மனிதர்கள் யாரா இருந்தாலுமே இந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா அடி மேல அடி வாங்கியிருக்கோம். எந்த சூழ்நிலையிலுமே அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றத்துக்கு வழி வகுக்காம இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மேச ராசியில முதல் ராசி. அது அவங்கள பொறுத்தளவுக்கு என்னத்தை தொட்டாலும் சரி, தொழில் பண்றவனா இருந்தா தொழில நஷ்டம், வியாபாரத்துல பண்றவன்ல வியாபாரம் நஷ்டம், வெளிநாடு வெளியூர் எல்லா வகையிலையுமே அடி. பொதுவா வந்து இந்த மேசராசி நேயர்கள் வந்து திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமண தடைகளே வந்துச்சு. திருமண தடைகள்ல ஒரு சில குறைபாடுகள், பொண்ணு பாக்குறேன் மாப்பிள்ளை பாக்குறேன் தட்டிக்கிட்டே போகுது, இதெல்லாமே அதுல வந்துச்சு. அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் இந்த குரோதி வருடம். நம்ம இந்த வருட பிறப்பு அப்படிங்கிறதே வந்து 60 வருடங்கள் நமக்கு மொத்தம் தமிழ் வருடங்கள். இந்த ஒவ்வொரு வருடத்துலையும் இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திருட்டு பயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
அப்படின்னு சொல்லி நமக்கு பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. அப்போ வருமானங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47 மடங்கு தான், 71 மடங்கு விரயம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வருமானம்ங்கிறத விட விரயம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருமே இந்த வருட பிறப்புல வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள். அதாவது ராகு கேது, சனி பகவான், குரு பகவான், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷக்கணக்கில் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள். ரொம்ப நாள், அதாவது வருஷத்துக்கு மேலேயும் ஆயிரும்ல. ராகு கேது 1.5 வருஷம், குரு வந்து 1 வருஷம், 2.5 வருஷம் சனி பகவான். அப்போ இந்த 2023 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகமுமே மாறிடுச்சு. இந்த 2024 இந்த குரு பகவான் மட்டும் மாறுவார். அப்போ இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் மாறுனா என்ன பலன் இருக்கும்? அப்போ இந்த 3 கிரகங்கள் இதை வச்சுத்தானே இந்த வருஷத்தையே கணக்கெடுக்க முடியும். இந்த வருஷத்தை கணக்கெடுக்கும் போது குரு பகவான் மட்டும் மாறுறாரு. அப்போ குரு பகவான் மட்டும் மாறுறது இந்த 12 ராசிக்குமே ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அப்போ இந்த சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த மேச ராசிக்கு உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு. உங்களுடைய ராசியில், அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9க்கும் 12க்கும் உள்ள அதிபதி தான் அவரு. அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து உங்களுக்காக தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஒரு ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு 2ஆம் இடம் வலுக்குது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. தனம்னா பணம், வாக்கு, குடும்பம், வருமானம், படிப்பு, அவரவருடைய வயதுக்கு தகுந்த மாதிரி. படிப்பு அப்படின்னா இப்ப பெரிய லெவல்ல உள்ளவங்க படிச்சா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? சிறு குழந்தைகள் இருக்கலாம். சிறு குழந்தைகளுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆண், பெண், சிறு குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரே பலன் தான். அவரவருடைய வயதுக்கு தகுந்தாற் போல் நடக்கும், அவரவருடைய தசாபுத்திக்கு தகுந்தாற் போல் நடக்கும், இந்த கோச்சாரங்களுடைய அடிப்படையில நடக்கும். அப்ப நான் சொல்லக்கூடிய பலன் வந்து பொதுவான பலன் மட்டுமே. உங்களுடைய ராசிக்காக, உங்களுடைய இதுக்காக நல்லா நீங்க பலன் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில பாருங்க. தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது மட்டும்தான் அதுல நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்லக்கூடியது பொதுவான பலன் ஒரு ராசிக்குன்னு முழுமையா சொல்லுவேன். அப்ப தனிப்பட்ட முறையில நீங்க பார்க்கும்போது என்ன தசாபுத்தி நடக்குது அதுதான் மெயின். கோச்சாரங்கள் அடிப்படையில எங்கே எப்படி இருக்கு, விதியினுடைய அமைப்பு, ஜனன ஜாதகம், அதை பார்க்கல தான் ஒரு விவரங்களே பிடிபடும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜனன ஜாதகத்தை மீறின விஷயங்கள் விதிங்கிற ஒரு விதி, மதி, கதின்னு சொல்றோம். அதை மீறி வேற எதுவுமே இல்லை. அப்ப உங்களுடைய நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய எப்படி தொடர்பு கொள்றது, ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் எழுதணும், நீங்க எழுதி தருவீங்களா, ஜாதகம் பார்ப்பீங்களான்லாம் கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு நம்ம அட்டன் பண்றோம், மெசேஜ் கமெண்ட் பண்றத பார்க்குறோம். ஒரு சிலருக்கு பார்க்க முடியாமல் போயிடுது, டைம் இருக்குது இல்லை. அதனால நமக்கு தொடர்பு கொள்ளணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கீழேயே ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்துடும். அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. எந்த ஆலோசனையாக இருக்கட்டும், ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும், ஜாதகம் எழுதுகிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, இந்த ராசி, இந்த மேச ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரு அப்படின்னா இருக்கக்கூடிய கிரகங்களே ரொம்ப சூப்பரான நல்ல கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பார்வையிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போய் 4, 6, 8 இப்போ இந்த இடத்த பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்த பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை என்னவோ 1, 5, 9 தான் 5, 7, 9 தான் பார்வை. அப்போ உங்களில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் 3 இடத்தையும் பார்க்குறாரு. 3 இடத்தையும் பார்க்கும்போது 6 அப்படிங்கிறத பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் நொடி எதிரின்னு சொல்லி சொல்லுவோம், கடன் சொல்லுவோம். அப்போ ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால், அதாவது சின்ன லெவலில் தொழில் பண்ணாலும் சரி, பெரிய லெவலில் தொழில் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பேங்க் மூலியமாக கண்டிப்பாக ஒரு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
கடன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்குறீங்களா, லோன் தாராளமா கிடைக்கும். அந்த குரூப் அந்த இடத்த பார்க்கும்போது அந்த தோஷமான இடமாவே இருந்தாலுமே அந்த தோஷங்கள் பறந்தோடிடும், எந்த வகையிலையும் குறைபாடு இருக்காது. அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணாலும் அதுல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, பயன்படுத்துங்க. உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அவமானம், கண்டம், இது எல்லாமே இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்காரு. பெரிய விஷயம். சனி பகவான் இந்த வருஷம் பூராமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல தான் இருக்காரு. அப்போ அவருடைய நிலை எப்படி இருக்கும்? 11ல் இருக்கக்கூடிய கிரகம் எதை கெட்ட கிரகமாக இருந்தாலும் நல்லதை செய்யணுங்கிறது கணக்கு. அப்போ உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் சனி பகவான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு 11 அப்படிங்கிறது பெரும் பணம், சேமிப்பு பணம், இதெல்லாமே. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாத ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணங்கள் ஆகும். குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். படிப்புல வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளியூர், வெளிநாடு, வெளிப்பயணங்கள் அதிகரிக்கும். அதன் மூலியமா வருமானங்கள் இருக்கும். கவர்மெண்ட் ஊழியர்கள் நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல கவர்மெண்ட் ஊழியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வேலை வாய்ப்பே இழக்கிறாங்க. கவர்மெண்ட் ஊழியர்கள் ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பையே இழக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாருக்குமே இந்த குருவினுடைய பயிற்சி ஆகப்பட்டது. இந்த வருஷம் குரோதி வருடத்தினுடைய பலனையை முழுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுல குரு பயிற்சி. அப்ப அந்த குரு பயிற்சியை வந்து நம்ம இந்த வருஷத்துக்கே எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அதனுடைய பார்வைகள் எல்லாமே இருக்கும். அதனாலதான் நம்ம குருவினுடைய இதை சொல்றோம். அப்ப இந்த ஒரு வருஷத்துக்கு அவருடைய பார்வையில இருக்கும் பொழுது குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப அவங்க எந்த காரணத்தை கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தாராளமா கிடைச்சிடும். இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. சுக்கிரன் 2க்கும் 7க்கும் உள்ள அதிபதி. அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். கண்டிப்பா வந்து ஒரு ஆசைகளை அதிகரிக்கக்கூடிய தன்மைகள். ஒரு ஆசை இல்லாத ஒரு மனிதரே இருக்க முடியாது. ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, அதாவது எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே சுக்கிரன் ஆகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன். சுக்கிரன் வந்து உச்சத்துல இருக்காரு. சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவோட சேர்ந்துவே இந்த வருஷம் பிறக்க இல்லை, உச்சத்துல இருக்காரு. சித்திரை மாதம் அப்படின்னாலே வந்து மேச வீட்டுக்கு வந்துடுவார். மேச வீட்டுல சூரியனுடைய தன்மை உச்சம். அவர் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அப்போ வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். வீடு வேலை பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக வேலை பார்க்கலாம். புது வீடு அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வேலையில வந்து அதாவது வெளியூர், வெளிநாடு, வெளிப்பயணங்கள் இந்த மாதிரியெல்லாம் செல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தாய் இருக்காங்க அப்படின்னா தாயினுடைய உடல்நிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தாய் மூலியமா கிடைக்கக்கூடிய சொத்து, பண வரவு செலவுகள், இந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேச ராசிக்கு இந்த குரோதி வருட பிறப்பானது. சரி, அடுத்து வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில்ல நலிவடைந்த, தொழிலையே விட்டுட்டு போயிருக்கவங்க, தொழில்ல லாபமே இல்லை நஷ்டத்தை சந்திக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்ல நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. சின்ன லெவல்ல தொழில் பண்ணாலும் சரி, பெரிய லெவல்ல தொழில் பண்ணாலும் சரி, தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால உங்களுக்காக மேச ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசியை பார்வையிடுவதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது ஒண்ணு. 10ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் தான் சனி பகவான். அவர் 11ல இருந்து உங்களுக்கு ஒரு காட்சி கொடுக்குற மாதிரி தான் அவர் எந்த வகையிலையும் நல்லதை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள், லோன் கடன் வாங்கி அது பண்ற விஷயங்கள், அப்ப எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு.
இந்த குரோதி வருடம். ஆனால் வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 60 வருஷங்கள் நமக்கு தமிழ் வருடங்கள். இந்த தமிழ் வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக லக்கணத்தில் மிதுன ராசியில் பிறக்குது இந்த வருஷம். இந்த வருஷத்தினுடைய அமைப்பு தான் நம்ம நாட்டுக்கே. அப்போ இந்த வருஷத்தினுடைய அமைப்பு அமையுது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தனிப்பட்ட நபருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே. இராணுவங்கள், போலீஸு, இந்த மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாகும். போலீஸ் லைனில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதே அவங்க தான். அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி கூட செயற்கை சேர்றாரு. சனி கூட செயற்கை சேரும்போது அந்த பாதிப்புகள் கம்பல்சரி இருந்தே தீரும். அதையும் தாண்டி செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள் தான் பயணம் செய்யக்கூடிய கிரகம். 45 நாளைக்குள்ள, அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த 45 நாளையில அந்த செவ்வாய் வந்து கொடுத்துருவார். சரி, எல்லாருக்கும் கெட்ட விஷயமே நடந்துடும், எல்லாருக்கும் நல்ல விஷயமே நடந்துரும்னு சொல்ல முடியாது இல்லை. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு அதைத்தான் நம்ம விதி, மதி, கதி. விதி ஜாதகம் அப்படிங்கிறது பிறக்கும் போது உங்களுடைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, எந்த அமைவுல இருக்கோ அதுதான் விதி. அந்த அமைவு, அதாவது லக்னாதிபதி வக்கரமாகிறதோ, ராசிநாதன் வக்கரமாகிறது, இந்த மாதிரிலாம் நிலைகள் இருக்குல்ல. அப்போ லக்னாதிபதியோ ராசிநாதனோ வக்கரமானால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பலன் தர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் எத்தனை லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு நல்லா இருக்காரு அப்படின்னா எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலுமே அவ்வளவு ஒரு பாதிப்பு வராது. இது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ நானே ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். ஆனால் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாக்கம் கிடையாது. ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சனியினுடைய வேலை, சனி பகவானுடைய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கிறது கும்ப வீட்டுக்கு தான். கும்ப வீடு, மீன வீடு, மகர வீடுக்கு தான் வந்து பாதிப்பு. அதை பற்றி தனியாக சொல்லுவோம். ஆனால் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அதாவது நமக்கு அடுத்த வீட்டுக்காரனும் பாதிப்பேன், நமக்கு பின்னாடி வீட்டுக்காரனும் பாதிப்பேன், நமக்கும் பாதிப்பு. அப்போ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புக்குள்ளே உள்ளாகணும் அப்படிங்கிறது தான் கணக்கு, சனியினுடைய வேலை. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள், இந்த மேசராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் உண்டு. 3மே அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள் உண்டு. ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு வகையான தன்மையும் உண்டு. மொத்தத்தில் இப்போ வந்து பாதங்கள் வாரியாக நம்ம தனியாக பிரித்து பார்ப்போம். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த கேது பகவான் உங்களுக்காக 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அசுப கிரகங்கள் அசுபஸ்தானத்தில் இருக்கும்போது அது ஒரு நல்லதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மேசராசிக்கும் தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் ராசி, முதல் நட்சத்திரம் இந்த குரோதி வருடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு 2க்கும் 7க்கும் உள்ள அதிபதி. அவர் வந்து உங்களுக்காக 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் பெறுறார். ஒரு கிரகம் வந்து நீசம் பெறுது அப்படின்னா 0% தான் மதிப்பு. அதே ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% மதிப்பு. அதே கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் பெறும் நிலை வந்து 200 மடங்கு பலனை தரணும். அப்போ உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் உச்சம் பெறும் பொழுது மனைவி மூலமா கூட ஒரு சில வருமானங்கள் வர வாய்ப்பு உண்டு. மனைவிக்கு வேலைகள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூட ஒரு வாய்ப்பு உண்டு. இதுலேயும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது நல்ல முழுமையாகவே வேலை செய்யும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து உங்களுக்காக 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இந்த சித்திரை மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலை. இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன பலனை கொடுக்குமோ ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாயிரும். கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாமே கவர்மெண்ட் வேலையை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு முழுசா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாகவே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது, வேலையில் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். வேலையில் பதவி உயர்வு, ப்ரமோஷன்,
சம்பள உயர்வு இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதல் உரிமையை கொண்டவர்கள். அவங்களுடைய நிலை எப்போவுமே தனக்கு கீழே வந்து ஒரு 10 பேர்னாலும் வேலை பார்க்கணுங்கிற ஒரு தன்மையை கொண்டவர்கள். அவங்களுக்குமே இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டமாக இருக்குது. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.